கொரிந்து சபை முழுவதுமே பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தான் பவுல் வந்து கடைசியா ரொம்ப அழகா அந்த புத்தகத்துல சொல்லுகிறார். அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்களேன், அதான் வரங்கள் நிறைந்த சபைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த சபையில என்ன பிரச்சனை இருந்துச்சு? 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்படும். என்ன பிரச்சனை இருந்துச்சு சபை? இப்ப நம்ம சபையிலேயே என்ன உண்டு பிரச்சனை உண்டு. சரியா? என்ன பிரச்சனைன்னு அப்புறமா பார்க்கலாம். எல்லா சபையிலும் என்ன உண்டு? பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றது நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் என்ன உண்டு? பிரச்சனை உண்டு. கணவன் மனைவிக்குள்ள உண்டு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள உண்டு, உறவினர்கள், அந்த குடும்பத்துக்குள்ள பயங்கரமான பிரச்சனை. என்ன தீர்வு? கதவுல கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டா ஒரு 2 சொட்டு எண்ணெயை விட்டா என்ன ஆயிரும்? சரியாயிரும். ஆனா வாழ்க்கையில நிறைய நேரத்துல என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியறது இல்லை. இந்த சபையில பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை பார்க்க 13ஆம் வசனத்துல பாருங்க, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அப்படி கேட்கிறார். அப்படின்னா என்ன? இவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருந்துச்சு. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லுகிறபடியா நான் இப்படி சொல்லுகிறேன். சபையில ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, லீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை. சில நேரத்தில் நீங்க வந்து பாணியனை வந்தா நான் வந்துடுவேன், பாணியனை செய்திக்கு எடுத்தேன், அது வந்து ரொம்ப பிரச்சனைங்க. ஏன்னா என்னுடைய நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனா வந்தப்ப 5 வருஷம் தான் ஒரிசால வேலை பார்த்துட்டு இங்க வந்தேன். அப்ப என்ன நேரடியா முகத்துக்கு நேரா சொல்லுவாங்க, உங்க அப்பா பேசுற மாதிரிலாம் உன்னால பேச முடியாது. எங்க அப்பா ஆர்டர் பயன்படுத்தினாங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு 40 வருஷம், எனக்கு வெறும் 4 வருஷம் அனுபவம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், எப்படி எங்க அப்பாவோட என்ன ஒப்பிட்டு சொல்றீங்க? எங்க அப்பாவுக்கு 40 வருஷம் அனுபவம், நான் 4 வருஷம் அனுபவம், வாலிப பையன், எப்படி நான் அவ்வளவு அழகா பேச முடியும்? இன்னைக்கு இருக்கிற மக்களோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அது பெரிய தப்புங்க. நீங்க வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோட எல்லாம் செய்யல. ஆனா இந்த சபையில பாத்தீங்கன்னா சில என்ன சொல்றாங்க? 12ஆம் வசனத்தை பாருங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். ஒரு குரூப் யாரோட சேர்ந்துருச்சு? அவரையும் பிரிச்சு. அவரு தான் கேபாவை வச்சிருக்காரு, அப்பல்லோவை வச்சிருக்கிறாரு, பவுலை வச்சிருக்கிறாரு. இவங்க அவரையும் பிரிச்சு நாங்கெல்லாம் கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லி டிவிஷன் உண்டாக்குறாங்க, பிரிவினை உண்டாக்குறாங்க. சரியா? ஒரு குடும்பம் சொன்னா 2-3 பிரிவு வந்துடும். மாமியாருக்கு 2 பேர் சப்போர்ட்டு, மாமனாருக்கு 2 பேர் சப்போர்ட். இந்த மாதிரி வீடுகளுக்குள்ளேயே 4 பேர் இருக்கிற வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு. 40 பேர் இருக்கிற சபையில பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இருக்கும். இது உண்டு. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். அப்பதான் அந்த பிரிவை இல்லாமல் கொண்டு போகலாம். சபை வந்து இப்ப நம்ம சபையெல்லாம் ரொம்ப கவனமா பொறுமையா போறதுனாலதான் அந்த பெரிய பிரிவுகள் வராதபடி கொண்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு விளங்குதா விளங்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா இயற்கையாவே மக்கள் வந்து என்ன பண்றாங்க? பிரிவினைகளை உண்டாக்குகிறார். இந்த சபையில அது இருந்துச்சு, நல்ல சபை தான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பிரிவு இருந்துச்சு. 3வது அதிகாரத்துக்கு வரலாமா? 3வது அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, நானே வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் முதல் வசனத்துல, சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுடனே பேச கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இவங்க எப்படி இருக்காங்க? கிறிஸ்துவுக்குள். குழந்தைன்னா என்ன அர்த்தம்? குழந்தை வேணுமா வேணாமா? வேணும். குழந்தைய பார்த்தா சந்தோஷமா இல்லையா? ஆமா, சந்தோஷம். ஆனா குழந்தைகளால கடினமான உணவு எடுக்கவே முடியாது. அதுக்குன்னு மாவு பருப்பு வச்சு அதை மசிச்சு, உருளைக்கிழங்கு அவிச்சு அதை மசிச்சு, முதல்ல பால் மட்டும் தான் குடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கரியத்துக்கு உடனே வாயில ஊட்ட முடியுமா? ஊட்ட முடியாது. அது குழந்தை. ஆனா பெரியவர்கள் என்று சொன்னா எந்த உணவையும் அவங்களால எடுக்க முடியும், அவங்களால ஜெர்னிக்க முடியும். அப்ப நிறைய பேர் சில நேரத்தில் சபையில எப்படி இருக்காங்க? குழந்தை மாதிரி இருக்காங்க. அவங்கள தூக்கி அப்படியே அழுகும், தட்டி கொடுக்கணும், வம்பு பண்ணும், கீழே உருண்டு விரல பிடிவாதம் பண்ணும். இது மாதிரி சில பேர் இருப்பாங்க சபைக்கு. சோ அந்த சபை பாத்தீங்கன்னா அந்த சபையில எப்படி இருக்காங்க?
நீ குழந்தை மாதிரி இருக்க. 2ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பலனே இல்லை. ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பலசாலி இல்லை. ஆண்டுக்காக எதையும் செய்யக்கூடிய பலசாலிகளாக மாறணும். நம்மளே பொசுக்குன்னு விழுந்துக்கிட்டா, நம்மளையே 4 பேர் சேர்ந்து தூக்கி தூக்கி விடணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த சபை அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த சபையில பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அன்றி உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார்? மேன்மை பாராட்டுறது வேற. இந்த சபையில படிச்சது, நான் யாரு தெரியுமா, என்னை பத்தி தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் திறமசாலி, அப்படி நான் பிரயோஜனம் பண்ண, அப்படி பெருமை பாராட்டுகிற மக்கள் ஒரு பக்கத்துல பார்த்தா குழந்தைகளா இருக்காங்க, தூக்கி தூக்கி தாளாட்ட வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் தான் பெரிய ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு. 21வது வசனத்தை பாருங்க. அதே அதிகாரம் 4வது அதிகாரம் 21. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? பவுல் கேட்கிறாரு, உங்க சபைக்கு வரப்ப நான் எதோட வரவா? பிரம்போட வரவான்னு கேட்கிறேன். என்ன குழந்தைகளுக்கு எதாவது தேவை? 2 இலை இழுத்தாதான் அமைதியில் ஆகும் போல. பவுலு கேட்கிறாரு, பெரிய சபை, நல்ல சபை தான், ஆனா பெரம்போட வரவா நானு? 2 அடி போட்டாதான் சரிப்பட்டு வரும் போல அப்படின்னு சொல்றாங்க. 5வது அதிகாரத்துக்கு பாருங்க, என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாமா? உங்களுக்குள்ளே, முதல் வசனம், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கு. பயங்கரமான பாவம், ரொம்ப அசுத்தமான காரியம் அந்த சபையில இருக்கு. பாருங்களேன், சபைன்றப்ப செல்லத்தில் இப்படியெல்லாம் உண்டாயிருச்சு. யார் இவங்க? விசுவாசிகள் சொல்றாங்க. ஆனா பயங்கரமான காரியத்தை சொல்றார். பவுல் சொல்றாரு, அவனை முதல்ல வெளியேத்து. அவன் பெரிய ஆள் போல, அவனை என்ன பண்ண முடியல, வெளியேற்ற முடியல. ஜனங்கள் நினைக்கிறாங்க, பெரிய ஆள்பா, அவரை ஒன்னும் தொட முடியாதுப்பா, அவனை தொட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், 4 பேர் சேர்ந்து வெளியே போயிடுவாங்க. அவர் சொல்றாரு, இல்ல வெளியேற்று சொல்றாரு. அப்ப ஒரு சபை என்று சொல்வது எப்படியெல்லாம் பிரச்சனை வருகிறது என்பதை பாருங்க. பிரச்சனை உள்ள ஒரு சபையாக இருக்கிறது. 6வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. உங்களில் ஒருவனுக்கு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி நீங்கள் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீத காரிடத்தில் போக துணிகிறது என்ன? கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்கு. ஒருத்த மேல ஒருத்தனுக்கு என்ன இருக்கு? கோர்ட்டு கேஸ். கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்கான். எதுக்காக? ஒருவேளை நில பிரச்சனையா இருக்கும், பக்கத்து வீடோ என்னமோ, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? கோர்ட்டு. அவர் சொல்றாரு, நீ ஆணுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரன் மேல இன்னொரு சகோதரன் என்ன கேஸ் போட்டு கலைஞ்சிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள நான் போகல, ஆனா தீர்வு மட்டும் கடைசியா பார்க்க போறோம். 7வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா திருமண காரியத்துல பிரச்சனை இருக்கு. அதனால பவுல் என்ன சொல்றாரு? முதல் வசனத்தை பாருங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. கல்யாணம் கட்டாமலே இருக்கிறது நல்லதுடான்றார். பவுல் கல்யாணம் கட்டாமலே இருக்கிறார். அதனால சொல்றாரு, என்ன போல நீயே இருந்துரு, நல்லது அப்படின்னு சொல்றாரு. கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு வேதம் சொல்லல, ஆனா சொல்றாரு திருமணத்திலயும் என்ன இருக்கு? நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. நம்ம சில நேரத்துல கல்யாணம் கட்டுற நேரத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நம்ம இப்ப சொல்லுவோம், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கல்யாணமே கட்டாம இருந்திருக்கலாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருமணம் என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு ஒழுங்கு, நம்மலாம் ஏற்படுத்தல. ஆனா அதுல என்ன உண்டு? பிரச்சனை உண்டு. எப்படி தீர்க்கிறது? அதான் ஒரு கேள்வியா இருக்கு. நீ 8வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது விக்கிரக ஆராதனைக்கு படைத்ததை சாப்பிடுறத பற்றி தானே பிரச்சனை. அதாவது நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம மட்டும் வாழல, இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்குது, அவங்களோட சேர்ந்து வாழ வேண்டி இருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் ஒரே குடும்பத்துக்குள்ள கணவன் ஆண்டுறது அறியல, நீங்க ஆண்டுறதா நினைச்சிருக்கீங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதுல எப்படி வாழ்றது? பவுல் எல்லாத்துக்குமே அப்படியே பதில் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறார். சரியா? நேரடியா வார்த்தைக்குள்ள போயிடலாம். 13வது அதிகாரத்துக்கு வரும். நீ இந்த உலகத்துல வாழ்வதற்கு தீர்வு என்ன? கதவுனா எண்ணெயை போட்டுடலாம், சரியாயிரும். ஆனா வாழ்க்கைக்கு அவ்வளவு ஈஸியா பிரச்சனை தீர்வெல்லாம் கொண்டுற முடியாது. என்ன தீர்வு?
அப்படின்னு சொன்னா அங்கதான் அன்பை பத்தி பேசுகிறார். முதல் வசனத்தை வாசிக்குமா, 13வது அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும், மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும். அதாவது வேற வார்த்தையில சொல்றேன், நான் பயங்கரமா ஜெபம் பண்றேன் பிரதர் அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு அன்பு இல்லைன்னா நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்ல. இப்ப வாழ்க்கையில எது தீர்வு அப்படின்னு சொன்னா, எது என்ன அப்படின்னு சொன்னா, உன் வாழ்க்கையில எது வேணும்? அன்பு வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு நம்முடைய வாழ்க்கையில வேணும். அன்புனா என்னங்க? அத முதல்ல பேச. அன்புனா என்ன? இன்னைக்கு காதல் காதல் காதல்னு சொல்லி உலகமே எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. ஆனா நிறைய அதுல அங்க அன்பே கிடையாது, இச்சை தான் பெருத்து இருக்கு. சரியா? ஒரு ஆளை பாக்குறாங்க, ஒரு பெண்ணை பாக்குறாங்க, அவ மேல மோகம் கொள்றார்கள், அததான் அன்பு நினைச்சிட்டு இருக்கு இந்த உலகம். சரியா? ஒரு பையன் ஒரு வாலிப பிள்ளைய பார்க்கும்போது அப்படியே தெய்வீக காதல்னு சொல்லி அவ கவிதை எல்லாம் பாடுறான், கடைசியில பார்த்தா மூஞ்சில ஆசிட தூக்கி ஊத்திட்டு போயிடுறான். அன்புன்னு சொன்னையே, உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு சொன்னையே, எப்படா உன்னால அவ மூஞ்சில ஆசிடா ஊத்தணும்? எனக்கு இல்லைன்னா அவ யாருக்கும் இருக்க கூடாதுதான். அப்ப அங்க அன்பு கிடையாது, அது மோகம், இச்சை. எனக்கு அவ வேணும், எனக்கு அவ வேணும், அதுதான் நான் விரும்புறேன், அது எனக்கு மட்டும்தான் வேணும். அப்படி உண்மையா நம்புனா என்ன சொல்லுவான்? சரி அவ சந்தோஷமா இருந்தா சரி, எனக்கு கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, அது அன்புன்னு சொல்லுவான். தாயினுடைய அன்பு அதுதான். தான் அப்படியே ஓட்ட போல தேஞ்சிட்டே போறான். எதுக்காக? குடும்பத்துக்காக. பிள்ளைங்க நல்லா இருந்தா போதுங்க, நான் என்னங்க, நான் வாழ்ந்துட்டேன்ல, நான் தேஞ்சு போனா பரவாயில்ல, அதுதான் அன்பு. தேவனுடைய அன்பு அதுதான். அன்பு இன்னதென்று நாம் அறியாதவர்களா இருந்தோம். அத 1 யோவான்ல வாசிக்கிறோமா? 1 யோவான் 3வது அதிகாரம். அன்புனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அன்புனா நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கடவுள் செய்யணும், அதுதான் அன்புன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நேர்மாறான காரியம். அன்பு என்றால் எது என்று வாசிக்கலாமா? 1 யோவான் 3:16 வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காய் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அன்பு என்பது பெற்றுக்கொள்வதல்ல, கொடுப்பதுதான் அன்பு. உண்மையான அன்புதான். ஆண்டு சொல்றாரு, தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நம்ம ஊர்ல பாக்குற காதல் எல்லாமே பாத்தீங்கன்னா தெய்வீக காதல் சொல்லுவான். ஆக்சுவலா அந்த பிள்ளை அழகா இல்லைன்னா இவன் நேசிப்பானா என்ன? நேசிக்க மாட்டான். அந்த ஆள்கிட்ட காசு இல்லைன்னா அந்த பிள்ளை பின்னாடி போவாளான்னு போக மாட்டான். அப்ப இதெல்லாம் உண்மையான அன்பு இல்ல, ஏதோ ஒரு ஆசையோட கூட தனக்கு அது வேணும்ன்றதுனால பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மேலே அன்பு வைத்தார் என்று சொல்லும் போது, அன்பு வைத்ததுனால் அவர் எதை கொடுத்தாராம்? தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதனாலதான் இப்ப அன்புனாலே என்னன்றது நமக்கு விளங்கிச்சு. அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். ரோமன்ல வாசிக்கும் பொழுது அந்த அன்பு இன்றைக்கு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க ஆண்டோடைய பிள்ளையானால் முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது அன்புனா என்னன்றது தெரிஞ்சு. அன்புனா என்ன? பெற்றுக்கொள்வதல்ல, கொடுப்பதுதான் அன்பு. அதனாலதான் உலகத்தில் தாயின் அன்பை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஏன்னா தன் வாழ்க்கையே பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிற கொடுக்குற அன்பப்பா. தான்ப்பா சாப்பிடாம இருப்பா, ஆனா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துருவா, கணவனுக்கு சாப்பாடு கொடுப்பா. இதெல்லாம் பார்க்கணும். அப்ப உண்மையான அன்பு என்பது கொடுப்பதுதான். அப்ப அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? அந்த 16 கடைசியில, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அப்ப நான் ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும்? உண்மையான அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு உதாரணம் பார்க்கலாமா? ஆதியாகமம் 24வது அதிகாரத்துக்கு வந்துருங்க.
22வது அதிகாரம். நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாருன்னா, நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன். இங்க இருக்கு 12வது வசனம் கடைசியில இருக்கு. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தனால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் சொல்ற. ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் என்ன கேட்டாரு? 100 வயசுல அவனுக்கு பிள்ளை பிறந்துச்சு. லோ காலங்கள் காத்திருந்து கடவுள் சொன்னபடி அவனுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. ஒரு 13-14 வருஷம் அந்த வயசு ஆகிறப்ப ஆண்டு சொல்ல, நான் அவனை கொண்டு போய் என்ன பண்ணு, நான் சொல்ற மலையில போய் பலியிடு எனக்காக சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சான்னா, மனைவிட்ட சொன்னா கூட விட மாட்டான்னு சொல்லிட்டு மனைவிட்ட கூட சொல்லாம பிள்ளையை எடுத்துட்டு போய் பலியிட போகிறான். சரி, எல்லாத்தையும் விளக்க நேர முடியாது. அப்ப அவன் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், இந்த பையன் செத்து போயிட்டானா கடவுள் சொன்ன வாக்கெல்லாம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனா கடவுள் கேட்டுட்டாரே, கேட்டா நான் என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணுமே. கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லல, நிச்சயம் அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். 100 வயசுல பெத்த பிள்ளைன்னா எப்படி நேசிச்சிருப்பான். ஆனா கொண்டு போய் பலிபீடத்துல வச்சு குத்த போறான். அப்ப ஆண்டு சொல்லாரு, பிள்ளை மேல கைய போட்டுறாத, இப்ப நான் எனக்கு தெரியுது என் மேல அன்பு வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைன்றத கூட பார்க்காம சொல்லும் போது சொல்றார், உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். கொடுக்கறதாங்க அன்பு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்வதற்கு அடையாளம் என்னன்னா, ஆண்டவர் எதை என் வாழ்க்கையில கேட்டாலும் நான் அதை அவர் கொடுக்க ஆயத்தமாயிருக்கேன். அதுதான் உண்மையான அன்பு. ஆண்டருக்காய் சிலுவையை சுமப்பது அன்பு. ஆண்டருக்காக கடினமான காரியத்தை பொறுப்பெடுப்பது அன்பு. சரியா? அவருக்காக நான் செய்ய, அவர் என்னிடத்துல கேட்பதை நான் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் 2 அன்பை பத்தி பேசுறா. ஒன்று, உன் தேவனிடத்திலே முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்த அன்பு என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு தாங்க வாழ்க்கையில மையம். கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை தீர வேண்டுமானால் எது வேணும்? அன்பு வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல நல்ல உறவு இருக்க வேண்டுமானால் அங்க என்ன வேணும்? அன்பு வேண்டும். ஒருவர் அல்ல, 2 பக்கமும் அன்பு வேணும். சோ தேவனோடு கூட எனக்கு நல்ல உறவு வேணுமானால் அங்க என்ன வேணும்? அன்பு வேண்டும். சக மனிதனோடு கூட எனக்கு நல்ல உறவு வேணுமானால் எது வேணும்? அன்பு வேணும். அதுதான் பவுல் இங்க பேசுறாரு. இந்த கொரிந்து சபைக்கு அவர் இவ்வளோ பிரச்சனைகளை நான் ஓனா வாச காமிச்சேன். அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவர் கடைசியில சொல்றாரு, அப்ப அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. நீ எவ்வளவு நீளமா ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு சத்தமா ஜெபம் பண்ணாலும், அன்பு உனக்கு இல்லையானால் ஒன்றுமில்லை அப்படி சொல்றாரு. இப்ப 1 கொரிந்தியருக்கு போயிடலாமா? அப்ப அன்புனா என்ன? பெற்றுக்கொள்வதல்ல, கொடுப்பது. என் சகோதரனுக்காக என் ஜீவனை கொடுக்க வேண்டும். தேவனுக்காகவும் என் வாழ்க்கையை நானு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்லி கொடுத்துச்சு தெரியுமா? நமக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்கு. ஏசாமிட்டாவா உனக்கு எல்லாமே கிடைக்கும், அவர் செய்வார். சரியா? ஒரு தகப்பன் தாயும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? சரியா? செய்வாங்க. நிச்சயமா செய்வாங்க. அது அவங்களுடைய கடமை, அவங்க செய்வாங்க. அதே போல கடவுள் எனக்கு தேவையானது செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனா நான் என்ன பண்ணணும்னா, அவரை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா அவர் கேட்பதை நான் கொடுக்க, அவருக்காக வாழப்படும். அதுதான் உண்மையான ஆண்டவரே, நான் நமக்கு என்ன செய்ய, அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிரே கொடுத்திருக்கிறாருங்க. என் பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கார். பிதா தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார், குமாரன் தன் ஜீவனை கொடுத்தார். வேதம் சொல்லுது, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? உயிரையே கொடுத்தாருப்பா, வேற எதப்பா கொடுக்க மாட்டாரு. அதான் அதனுடைய அர்த்தம். உயிரே கொடுத்த கடவுள் உனக்கு வேற எந்த கொடுக்க மாட்டாருன்னு சொல்றார். அப்ப அவர் தன்னுடைய அன்பை காட்டுவதற்காக தன் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய அன்பை காட்டுவதற்காக நாம் எதை கொடுக்க வேண்டும்? ஜீவன் தான் உயர்ந்தது இல்ல, இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? என் உயிரையே கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேல உயர்ந்தது ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் சாகணும்னு பைபிள் சொல்லல.
ஆனா நம்ம அதற்கு ஆயத்தமாய் இருக்கேன். அன்று நான் உமக்காக எதை வேண்டுமானாலும் எந்த கஷ்டத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு ஆண்டவரே. அதுதான் சில நேரத்துல இந்த மாதிரி அவமானமா கூட இருக்கலாம், சில நேரத்துல அந்த மாதிரி வியாதிகளா இருக்கலாம். நான் அவருடைய பிள்ளை, அவருக்கு தெரியாதா எனக்கு இந்த வியாதி வரக்கூடாது, வந்தா இந்த கஷ்டம்னு அவருக்கு தெரியாதா? ஆனா என்ன அந்த கஷ்டத்துக்குள்ள அனுமதிக்கிறாரு. ஏன் அனுமதிக்கிறாரு தெரியல எனக்கு. ஏங்க பிள்ளைய கொடுக்கணும், பிள்ளைய கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லணும்? அப்புறம் அந்த கேள்வி கேட்டுக்கலாமா, கேட்டுக்க கூடாதா? ஏன்டோரே 100 வயசுல எனக்கு குழந்தை கொடுத்தீங்க, அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாமே, இப்ப போய் பலியிட சொல்றீங்களே, என் பிள்ளைய என்னால எப்படி கொல்ல முடியும் சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்க கூடாதா? ஆனா அவன் ஒண்ணுமே சொல்லல. கர்த்தர் கொடுத்தாரு, திருப்பி கேட்கிறாரு. அவர் கேட்டுட்டாரு, நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும் சொல்லி பலிபீடத்துல போய் தன் பிள்ளைய தடுப்பாருன்னு அவனு கூட எதிர்பார்த்திருக்கலாம், வேணான்னு சொல்லுவாரு நினைச்சு. ஆனா சொல்லவே இல்லை. பலிபீடத்தை கஷ்டப்பட்டு கட்டுனா, மேல கட்டையெல்லாம் அடுக்குனா, பிள்ளைய கயற வச்சு கட்டுனா, தூக்கி பலிபீடத்தின் மேல வச்ச ஆண் ஒண்ணுமே சொல்ல அமைதியா இருக்கிறார். கடைசியில மனச கடினப்படுத்திட்டு கத்திய ஓங்கிட்டான். ஆண்டு சொல்றாரு, வேணாப்பா, கை போட்டுறாத பிள்ளை மேல, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ என் மேல அன்பு வச்சிருக்கிற. அதாங்க உண்மையான அன்பு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அன்பு என்று ஒன்று இருக்குமானால், நான் எதை செய்தாலும் அது எப்படி இருக்குன்னா அற்புதமாய் இருக்கும். என் வாழ்க்கையில அன்பு என்று ஒன்று இல்லையானால் நான் எதை செஞ்சாலும் அது வேஸ்ட்னு பைபிள் சொல்லுது. அததான் அந்த முதல் வசனத்துல வாசிக்கிறோம். நீ எந்த பாஷையை பேசினாலும் சரி, தூதர் பாஷையை பேசினாலும் சரி, அன்பு இல்லாவிட்டு அந்த வசனத்தை அப்படியே வாசிக்கலாமா? சரி, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நான் மனுஷ பாஷையை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் அன்புக்கு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். சரி, வெறும் சத்தம் தாங்க, வெறும் சத்தம் வருது, அதுல ஒண்ணுமே இல்லை. சரியா? 2வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்தோம், சகல ரகசியங்களில் சகல அறிவியும் அறிந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. நான் பெரிய பெரிய அற்புதம் எல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ சொன்னாலும் உனக்கு அன்பு என்பது இல்லையானால், சரி எனக்கு அன்பு இருக்கா அன்பு இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாரும் இப்ப உங்ககிட்ட கேட்டாலும் சரி, என்கிட்ட தான் எனக்கு அன்பு நிறைய இருக்குங்க, என் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் மனைவி என்ன ரொம்ப நேசிக்கிறேன்னு அவளும் சொல்லுவாள். சரியா? அந்த டெஸ்ட் தான் இப்ப படிக்க போறோம். எனக்கு அன்பு இருந்தால் என்னெல்லாம் செய்வேன், அன்பு இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லு. அதனால உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையான்றத நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரசங்கம் பண்ற நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிதானே? பாப்போமா, ஓனா பாப்போமா? சொல்லிட்டேன் நானு. அதாவது கதவுக்குன்னா 3 சொட்டு எண்ணெய் போட்டா போதும், சத்தம் நின்றோம். குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, சபைக்குள்ள உள்ள பிரச்சனைய தீக்கணும்னா என்ன வேணும்னு பைபிள் சொல்லிடுச்சு, அன்பு வேணும். நீ அழகா ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல, தூதருடைய பாஷையை பேசினாலும் பிரயோஜனம் இல்ல, பெரிய அற்புதங்களை நீ செய்வேன்னு சொன்னாலும் அன்பு இல்லைன்னா வேஸ்ட்ன்னு சொல்லிட்டார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையே நீங்க அள்ளி அள்ளி காணிக்க கொடுத்தாலும், ஓடி ஓடி ஊழியம் செஞ்சாலும், நம்ம வாழ்க்கையில அன்பு என்பது இல்லையானால் ஒன்றுமில்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்ப எனக்கு அன்பு இருக்கிறதா? வாசிக்கலாமா? 4வது வசனத்துக்கு வர போறப்பதான் 4வது வசனத்துக்கு வரும் பொழுது அன்பு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அன்பு இருந்தா என்ன இருக்கும்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஒவ்வொன்னா பார்க்க போறோம், ரொம்ப நேரம் பார்க்க போறது இல்ல. சாந்தனா என்ன? பொறுமை. சரியா? அப்ப அன்புக்கு என்ன உண்டு? வெறும் சாந்தம் சொல்லல, என்ன சாந்தம் இருக்கா? நீடிய சாந்தம் இருக்குன்னு சொல்லுது. சரியா? நம்ம சில நேரத்துல சொல்லுவோம்ல, இங்க பாரு என் பொறுமையை சோதிக்காத, ரொம்ப நேரம் எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது அப்படி மிரட்டுவோம் நம்ம சில நேரத்துல. அப்ப உண்மையான அன்பு இருந்தா அங்க என்ன இருக்குமா? அப்ப நமக்கு நீடிய சாந்தம் இல்லைன்னா அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அது குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, ஏன் இந்த சமுதாயத்திலையும் சரி, நான் உண்மையாகவே என் தேவனையும் என் ஜனத்தையும் நேசிப்பேனியானால், 2 அன்பு தான் சொல்லியாச்சு. பைபிள்ல சொல்லி யோவான்ல வாசிக்கும் போது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி
அன்பு கூறுவான். சொந்த மனைவியை நேசிக்க முடியல, சொந்த கணவனை நேசிக்க முடியல, சொந்த காரங்களை நேசிக்க முடியல, தாயும் தகப்பனும் வயசான பின்னாடி அவங்களை நேசிக்க முடியல. ஆனா நான் கடவுள்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறேன் பிரதர் சொன்னா பைபிள் சொல்லுது நீ போய் சொல்ற அப்படி சொல்லு. பார்க்கக்கூடிய கண்ணால பார்க்கக்கூடிய உன் சகோதரத்துல அன்பு கூற முடியல, ஆனா காணாத தேவனத்துல நீ அன்பு கூறுகிறன்னு சொன்னா நீ என்ன சொல்றன்னு சொல்லுது, போய் சொல்ற. அப்படி இருக்க முடியாது சொல்லுது. ரெண்டுமே பேரலா போனோம், சமமா போனோம். ஒரு ட்ரெயினுடைய ரெண்டு தண்டவாளம் மாதிரி, ஒன்னு இப்படி இருக்கு ஒன்னு இப்படி இருக்குன்னா வண்டி போக முடியுமா? போக முடியாது. ரெண்டு சமமா இருக்கணும். அப்ப தேவனிடத்துல அன்பு கூறுவாயானால் நீ யார்ட்டையும் அன்பு கூறணும் சொல்றாரு, சக மனிதனிடத்துல அன்பு கூறும். அது கணவனா இருக்கலாம், உலகத்தின் மக்களா இருக்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு கடவுள்கிட்ட நீ அன்பு கூற வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்றார். அப்ப அன்புக்கு என்ன உண்டா? நீடிய சாந்தம் உண்டு, பொறுமை உண்டு. அந்த பொறுமையோட கூட ஒண்ணு சொல்லியிருக்கு, சாந்தமும் தயவும் உள்ளது என்று சொல்ல. தயவுன்னா என்ன அர்த்தம்? இரக்கம். இரக்கம் உண்டு, பொறுமையும் உண்டு, இரக்கமும் உண்டு. இரக்கம் உதவி செய்யறத பத்தி சொல்லுது. நான் உதவி செய்கிறேன். இரக்கம் இருந்தால் என்ன பண்ணும்? உதவி செய்யும். ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து இரக்கம் வரும்பொழுது நான் இயற்கையாவே நான் உதவி செய்யறேன். அப்ப பொறுமையோடு கூட இதை சேர்த்துட்டாரா ஆண்டவர், இரக்கம். அப்ப அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று சொல்கிறார். அது கீழே உள்ளது அப்புறமா பார்க்கலாம். 7வது வசனத்துக்கு வந்துடலாம். இதான் இருப்பது, இல்லாத பத்தியும் பார்க்க போறோம். சரி, 7வது வசனத்துல என்ன இருக்குது? அன்பு சகலத்தையும் தாங்கும். அதுவும் பொறுமையோட கூட ஒரு நெருக்கமான ஒரு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்படி சொல்ல 4 காரியத்தை சொல்ல அந்த 7வது வசனத்துல. அன்பு இருந்தா நான் தாங்கிக் கொள்கிறேன். சிலத்துல கடினமான ஒரு வாழ்க்கை தானே, குடும்ப வாழ்க்கையே கடினமானதான். அவ்வளவு பணிகள் வேலைகள் இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைஞ்சு போறது காரணம் பொறுப்பெடுக்கிறதுக்கு மக்களுக்கு ஆயத்தமா இல்லை. இவனை கட்டிக்கிட்டு, அதான் யூடியூப்ல சொல்லுது, இந்த ஒரு கயத்தை கட்டிக்கிட்டு நான் உனக்கு துவைச்சு போடணும், உனக்கு சமைச்சு போடணும், நீ சொல்றதெல்லாம் செய்யணுமா, நான் உனக்கு அடிமையா? என்ன உலகம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னே தெரியல. குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்றதே உங்களுக்கு தெரியல. குடும்ப வாழ்க்கைன்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா? சும்மா இந்த ஒரு முளை கயிறை கட்டினா குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிச்சா? அது ஒரு அடையாளம் தான். இன்னைக்கு தாலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனா அது ஒரு அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு அடையாளம். நான் திருமணமானவன் என்பதற்கு அடையாளம். அது ஒண்ணுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்துக்கள்லாம் அப்படி தாலியை கலத்தி கீழே கூட வைக்க மாட்டாங்க. சரியா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா கணவனை போடா வாடான்னு பேசிடுவாங்க. சரியா? ரொம்ப கேவலமா கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்ப எங்க போயிடுச்சு இந்த கயித்துக்கா முக்கியம்? இல்லைங்க. அன்பு எது மேலதான் இருக்குன்னா கணவன் மேல இருக்கணும், மனைவி மேல இருக்கணும். போட்டு அடி அடி மிதிக்கிறது மனைவியை போட்டு எங்க போயிடுச்சு? ரொம்ப பரிதாபமான உலகத்துல நம்ம வாழ்ந்துச்சு. ஆனா அதெல்லாம் சொல்றாரு, அன்பு சகலத்தையும் தாங்கும். எதுக்காக? என் குடும்பம், என் கணவன், என் பிள்ளைகள், அதற்காக நான் அந்த குடும்பத்தை நான் நேசிக்கிறதுனால எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன். சகலத்தையும் விசுவாசம், சந்தேகப்படாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்துல கணவனுக்கு மனைவி மேல என்ன வந்துருது? சந்தேகங்கள் வந்துருது. கொடூரமானது, அது நரகங்க, ரொம்ப பயங்கரமானது. எங்க வாத்தியார் நான் காலேஜில் படிக்கிறப்ப சொல்லுவாரு, சார் சந்தேகத்துக்கு மட்டும் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிடுறாங்க, இடமே கொடுத்துடாதீங்க, அது நரகமாக்கிறோம் உங்க வாழ்க்கைய. இங்க சொல்லியிருக்கு, அன்பு இருந்தால் எதை என்ன பண்ணும்? உண்மையாவே மனைவியை நேசித்தால், கணவனை நேசித்தால் அவள் என்ன பண்ணும்? நம்புங்க. அதே போல இப்ப நம்ம பேசணும் இல்லையா, நீங்க ஆண்டரை நேசிச்சீங்கன்னா யாரை நம்புவீங்க? ஆண்டரை நம்புவீங்க. உங்களுக்கு தீமை செய்ய மாட்டான்றத நம்புவீங்க. உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாதான் எல்லாம் செய்யறாரு. எனக்கு புரியல, நான் போற வழி எனக்கு விளங்கல, நான் சோதிக்கப்பட்ட பின்னாடி எப்படி இருப்பேன்? பொன்னாக விளங்குவேன் யோபு சொல்றாருல. காரணம் என்னன்னா, தன் தேவனை அவன் விசுவாசிக்கிறான். காரணம், தன் தேவனிடத்திலே அன்பு.
நம்பிக்கை இல்லைன்னா அவர் மேல கேள்வி கேட்டுட்டே இருப்போம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, என் கடவுள் என்ன நேசிக்கிறாரா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருப்போம். ஆனா அப்படி இல்லாம என் தேவனை நான் நேசிக்கிறதுனால அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன் சொல்றார். அப்ப சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். ஏற்கனவே அதே காரியம் தான், நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சரியா? தாங்கும் சகிக்கும் ரெண்டுமே ஏற்கனவே ஒரு காரியம். தாங்கிறது தாங்கிறது, சகிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது எவ்வளவு கனமா இருந்தாலும் அதையும் சகித்து கொண்டு சுமப்பது. அப்ப ரொம்ப அழகாய் சொல்ற, அன்பு இருந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கும்? சாந்தம் இருக்கும், அமைதல்ங்க. அதான் சாந்தம்ன்றப்ப ஒரு காரியம் என்னன்னா, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, இவனை போய் கல்யாணத்துக்கு கட்டிக்கிட்டு குடும்ப வாழ்க்கை அப்படி என்ன சொல்றது, கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது, முணங்கிக்கிட்டே இருக்கிறது. அது சகிப்பு அல்ல. சரியா? சகிப்புன்னு சொல்லும் போது என்ன பண்றது? ஏற்றுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அதாவது அதனால்தான் சொல்லும் போது, தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும். என் வாழ்க்கை எனக்கு இப்படிதான். இப்ப ஜோதியை பொறுத்தவரை அவர் கணவன் ரட்சிக்கப்படணும்னு, ஆனா வாழ்க்கை பாத்தீங்கன்னா மாமனார் ஆண்டவரை அறியல, கணவன் ஆண்டவரை அறியல, பிள்ளைகளை விரும்பின பாடி கிறிஸ்தவங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க முடியல. ஆனா அந்த வாழ்க்கையில பொறுமையோட போகிற ஒரு வாழ்க்கை, அதான் சகித்தல். சரியா? அந்த சாந்தம் என்று சொல்லு. சாந்தம் சொல்றார் 4ஆம் வசனத்துல. தயவும் உள்ளது, அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. கணவன் தன்னை அடித்தால் கூட புல்லானாலும் கணவன் என்னது, கல்லானாலும் கணவன். சரியா? அப்படிலாம் இருந்த காலமா போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, கல்லை விட்டு எரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை, அப்படி கிடையாது. கடவுளுடைய ஒழுங்கு அப்படிதான். ஆனா எல்லாமே பிரச்சனை கடவுளுடைய வழியில மக்கள் நடக்கல. அதான் கணவன் ஆண்டுக்கு பிரியமா நடந்தா குடும்பம் எப்படி இருக்கும், மனைவி கடவுளுக்கு பிரியமா நடந்தா குடும்பம் எப்படி இருக்கும். இந்த அன்பு ஒன்று குடும்பத்திலே மேல நிக்குமானால் குடும்பம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அப்படிதான் கடவுள் உண்டாக்குனார். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, தாறுமாறா நடக்க ஆரம்பிச்சதுனால எல்லாமே குழம்பி போச்சு. சரி, இப்ப ரெண்டாவது பார்க்க போறோம். அன்பு இருந்தால் என்னென்னலாம் இருக்குன்றத பார்த்துட்டோம். சாந்தம், தயவு, தாங்குதல், விசுவாசம், நம்பிக்கை, சகித்தல், இதெல்லாம் இருக்கும் அன்பு இருந்தா. நம்ம வாழ்க்கையில அன்பு இருக்கா? இதெல்லாம் இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும். இதை உருவாக்கணுங்க. தானாலாம் என்ன பண்ணாது, வராது. சரி, நான் ஆண்டவரை நேசிக்கிறதுனால நான் யாரை நேசிக்கணும்? என் கணவனை நேசிக்கணும், என் மனைவியை நேசிக்கணும். எல்லாம் கரெக்டா இருந்தா நேசிக்க முடியுங்க. இப்படி இருந்தா எப்படிங்க நேசிக்கிறது? இல்லைங்க, நேசிக்கணும். ஆண்டவர் நம்மளை எப்படி நேசித்தா? நம்ம நல்லவங்களா இருந்தப்ப நேசிச்சாரா, நம்ம கெட்டவங்களா இருந்தப்ப நேசிச்சாரா? பாவிகளா இருந்தப்பதான் நேசித்தான்னு சொல்லி பைபிள் சொல்லு. கொடூரமானவர்களா இருந்தோம், அவருக்கு விரோதமா செஞ்சோம். சிலுவையில அவரை பிடிச்சி கையிலையும் காலையும் ஆணி அடிச்சாங்க, தலையில முள்முடி வச்சாங்க, மூஞ்சில துப்புனாங்க, அவரை அடிச்சாங்க, விழால குத்துனாங்க. ஆனா அவர் என்ன ஜெபம் பண்ணாருன்னா, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்க செய்யறது என்னதென்று தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டார். அதுதாங்க அன்பு. எல்லாம் எனக்கு நல்லா இருந்தா நான் அன்பு கூறலாம், நான் இல்லாட்டி எப்படி அன்பு கூற முடியும்? ஆண்டு சொல்ல, நீ அன்பு கூறு, காரியங்கள்ல என்ன ஆகும்? மாற ஆரம்பிக்கும் என்பதை சொல்லுங்க. அன்பு இல்லைன்னா என்ன இருக்கும்? வாசிக்கலாம், 5ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அயோக்கியமானது செய்யாதுன்னு சொல்லியிருக்காரு. சரியா? அயோக்கியமானதை செய்யாது அன்பு இருந்தால் தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அப்படி சொல்றாரு. சரியா? அந்த இடத்துல செய்யாது அந்த மாதிரி வந்துருக்கு. சரியா? அன்பு இருந்தால், அயோக்கியம்னா என்னது? அதுக்கு எதிர்ப்பதா என்னது? யோக்கியம். யோக்கியமானதை, அயோக்கியமானதை. அது ஒழுக்கத்தோட சம்பந்தப்பட்டது மாதிரி தெரியுது, ஆனா அப்படி அல்ல. சரியா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன், மூஞ்சில ஆசிட தூக்கி ஒருத்தன் ஊத்துறானா, அதெல்லாம் அது அயோக்கியமான காரியங்க. சரியா? ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்கிறது அப்படின்னா அது அயோக்கியமான காரியம். ஏன்னா இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது, இன்னொரு நபருக்கு உரிமையே கிடையாது. அப்ப நியாயமானதை நான் செய்யலாம்,
செய்யாமல் கூட போகலாம். ஆனா அயோக்கியமானது என்ன பண்ணக்கூடாது, நான் செய்யக்கூடாது. அததான் சொல்றார். அன்பு இருந்தால் எதை செய்ய மாட்டான் என்று சொன்னால் அயோக்கியமானதை செய்ய மாட்டான். கணவனுக்கே தீமை செய்ய முடியுமாங்க? இன்னைக்கு எத்தனை கள்ளக்காதல்ல பாக்குறோம். கணவன் மனைவிக்கு விரோதமா, மனைவி கணவனுக்கு விரோதமா செய்யப்படுகிற பயங்கரமான காரியங்கள். அன்பு என்று ஒன்று இருந்தால் இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதுதான் செக் பண்ணணும். ஏன் நான் இதை செய்யறேன், ஏன் இப்படிப்பட்ட சிந்தைகள் என் மனசுல வருது, கேவலமான யோசனை ஏன் வருதுன்னா அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம், அன்பு இல்லாம போயிடுச்சுன்றதுதான் அர்த்தம். அததான் சொல்றேன், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. அப்படின்னா என்ன, தற்பொழிவுன்னா என்ன, என்ன எல்லாரும் பாராட்டணும், என்ன எல்லாரும் போடணும், என்ன யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். அதுதான் தற்பொழிவுன்னு சொல்லு. எனக்கு அவமானமே ஏற்படக்கூடாது, என்னை யாரும் குறைச்சி சொல்லிடக்கூடாது, அதான் தற்பொழிவு. என்ன எல்லாரும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் மேல கூட சிலத்துல அதனாலதான் கோவம் இல்லையா, எல்லாரும் இப்படி கேட்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, நான் கேட்கறது ஆண்டவர் கொடுக்கல, என்ன இப்படி எல்லாம் கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரே. சில கோவம் வந்துருக்கு, பயங்கரமான கோவம். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, ஆண்டு விரோதமா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபம் கூட என்னதான், தப்புதான். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குன்னா தற்பெருமை இருக்குது. அது என்ன தேடுதுன்னா தற்பொழிவை. பொழிவுன்னு சொன்னா மழை பொழிவுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப எல்லாமே எனக்கு சாதகமா நடக்கணும், எல்லாமே எனக்கு சாதகமா நடந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன். ஆனா இங்க சொல்ற அன்பு இருந்தால் தற்பொழிவை நாடாது. எனக்கு பெருமை வரணும்னு முக்கியமே இல்லை, யாருக்கு பெருமை வரணும். அப்ப செல்லத்தில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நான் இதை கேட்கிறான்றே, கொடுங்க ஆண்டவரே, ஆனால் உம்முடைய நாமத்துக்கு என்ன வரணும், மையின் பெருமை எனக்கு இல்லை, பெருமை உம்முடைய நாமம் பெருமைப்படும், உம்முடைய நாமம் அவமானப்பட்டு போக கூடாது. அதுதான் நம்முடைய ஆசையா இருக்கணுமே ஒழிய என்னுடைய பெருமை முக்கியம் கிடையாது, ஆண்டுடைய பெருமை தான் முக்கியம். சோ ஆண்டரை நம்ம நேசிச்சோம்னா, எனக்கு தீமை நடந்தா பரவாயில்ல ஆண்டரே, உம்முடைய நாமத்துக்கு என்ன வரக்கூடாது, தீமை வரக்கூடாது. சில நேரத்தில் சபைக்கு விரோதமாய் செயல்படும் போது அவங்க சரியா யோசிக்கலன்னு அர்த்தம். சபை யாருடையது? சில நேரத்துல நான் கோவப்பட்டே சொல்லிருக்கேன், என் மேல கோவம்னா யார கல்லறி, என்ன கல்லறி, சபை என்ன பண்ணிடாரு, கல்லறியாது. சபை யாருடையது? சபை இந்த கட்டடம் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்டடம் கிடையாது, சபைக்குள்ள இருக்கிற மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான் சபை. அதுதான் தேவனுடைய சரீரம். சில போதகர் மேல கோவப்பட்டுட்டு சபையில இருக்கிற 4 பேரை கெடுத்து விட்டுறது. ஏன் பிள்ளைய கெடுறா, ஏன் சபையில இருக்கிற 4 பேரை கெடுக்கிற? சபை அந்த 4 பேர் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் கிடையாது, நான் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். அப்ப தேவனுடைய வசனத்தை போதிக்கே அழைத்திருக்கிறார், இந்த சபையை நடத்த வழி நடத்திருக்க அழைத்திருக்கிறார். அப்ப சபை மேல, அத போதகர் மேல கோபத்துல சபையை கெடுது. அப்ப யாருக்கு அவமானம் ஏற்படுது? தேவனுக்கு அவமானம் ஏற்படுது. 93 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஆமா, நம்ம சர்ச்சுக்கு எதுக்க நின்று ஒரு குரூப் பயங்கர பெரிய சண்டை இழுத்துட்டாங்க. நான் அப்ப பைபிள் காலேஜ்ல அங்க பெங்களூர்ல படிச்சுட்டு, எனக்கு பயங்கர வருத்தம், பயங்கரமா அழுதுட்டேன் நான். ஏன்னா அந்த எல்லிஸ்னர் பகுதியில ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்டி இங்க சபை கூடி வருது. ஊரெல்லாம் வேடிக்கை பாக்குற மாதிரி சபைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு. யாரா காரணம்னா ஒரு 4 பேர் தான் காரணம். அதுக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டுருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அது எங்க வீட்டோட அவமானம் போயிடும். ஆனா எங்க நடந்துச்சு, எல்லிஸ்னர் சர்ச்சுக்கு முன்னாடி நடந்துச்சு. எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? காலவாசல்ல என் சின்னவனுக்கு கல்யாணம் நடந்துச்சுல, ஆல் செயின்ட் சர்ச், அது பேரு வந்து தமிழ்ல வந்து சகல பரிசுத்தவான்கள் ஆலயம். அது கட்டுன பூசல் இதே மாதிரிதான், செயினை வச்சு சண்டை. எங்க? சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்து வாசல்ல சண்டை. எல்லாரும் சண்டை போடல, அந்த ஒரு 4-5 பேரு. காரணம் என்னடா காரணம்னா, ஏதோ 4 பேருக்கு சண்டை, அவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு சண்டை. இதுக்காக எங்க சண்டை போடுறாங்க? அப்ப என்ன அறிவு இல்லைன்னா,
யாருக்கு அவமானத்தை கொண்டு வர? தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வர. ஓ புகழ்ச்சிக்காக நீ ஆண்டரை அவமானப்படுத்துற, அதுக்கு அறிவே இல்லை. சரி, தேவனுடைய சபை அவருடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அந்த சபை வளருவதற்கு நான் ஏதாவது செய்ய முடிந்தால் நான் செய்யணும். ஆனா ஏன் என்ன கேட்காம எப்படிங்க இவங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எதை கெடுக்க கூடாது? சபையை, சபைன்னா இந்த கட்டடத்துல இல்லைங்க, சபையில இருக்கிற மக்களை தடுமாற செய்யக்கூடாது. இதை சிலெல்லாம் செஞ்சிடறான். ஆண்டு தெளிவா சொல்றேன், என் சபையை கெடுக்கிறவனே நான் என்ன பண்ணுவேன்? கெடுப்பேன்னு சொல்றாரு. நிறைய நேரத்துல அதெல்லாம் தெரியலைங்க. உங்க வீட்டை ஒருத்தன் கெடுத்தானா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? உங்க பிள்ளைய கெடுத்தானா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளை கெடுத்தா அவர் சும்மா விட்டுருவாரா என்ன? அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, எனக்கு தேவன் மேலேயே அன்பு கிடையாது, கடவுள் மனுஷன் மேலேயே அன்பு கிடையாது. தேவன் தற்புகழ்ச்சி தான் இவனுக்கு வேணும், தற்பெருமை மட்டும்தான் வேணும். அதான் சொல்றார், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. சினமடையாதுன்னா என்ன? சினம்னா என்ன? கோபம். நமக்குலாம் என்ன இல்ல, நமக்குலாம் அடிக்கடி என்னதான் வரும்? கோபம் ஈஸியா வந்துருது இல்ல. சில கடவுள் மேலேயே நமக்கு பயங்கரமான கோபம் எல்லாம் வந்துருது. ஆனா உண்மையான அன்பு இருந்தா அங்க என்ன வராது? கோபம் வராது. சில அம்மா மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பிள்ளை அப்படி வம்பு பண்ணானா அவங்க பொறுமையா இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? பிள்ளை மேல இருக்கிற அன்பு தாங்க. உண்மையாவே அன்புன்னு ஒண்ணு இருந்தா இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. பைபிள்ல சொல்லப்படுறதெல்லாம் உண்மை. அப்ப எதை நம்ம வளர்க்கணும்? எதை வளர்க்கணுங்க? நமக்குள்ள அன்பை வளங்க. சரியா? 2 பேரு மேல அன்பு. ஒன்று தெய்வத்தின் மேல அன்பு, இன்னொன்று சக மனுஷன் மேலே. யோசிச்சு பாருங்க, உங்க சொந்த பிள்ளை தப்பு பண்ணிருச்சு, சாகர விட்டுருவீங்களா? சாகட்டும், தப்பு பண்ணிட்டால சாகட்டும் அப்படி சொல்லுவீங்களா? மேக்சிமம் சொல்லுவீங்க, என்ன கூட தட்டிங்க, என் பிள்ளைய விட்டுருங்கன்னு சொல்லுவீங்க. அதுதான் அன்பு. அப்ப இன்னொருத்தன் பிள்ளை தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன பண்றோம்? கொதிச்சு எழுந்துடுறோம்ல. இப்படி பண்ணிருச்சு, அவனை தண்டிக்காம விடக்கூடாது, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்றாங்க. காரணம் என்ன? அங்க என்ன இல்ல? அன்பு. நான் தப்பு பண்ணா மன்னிச்சிடணும், அடுத்த தப்பு பண்ணா என்ன பண்ணக்கூடாது? மன்னிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். காரணம் அங்க அன்பு. அப்ப நமக்குள்ள சபையில, குடும்பத்துல அன்பு என்பது முளைத்து விடுமானால் அங்க என்ன இருக்காது? இதெல்லாம் இருக்காது. அதுதான் ரொம்ப அழகா சொல்லுங்க. அப்ப இவ்வளவு பெரிய சபையில இருக்கிற பிரச்சனைக்கு பவுல் ஒரே ஒரு தீர்வு சொல்றாரு. இந்த 2 சொட்டு எண்ணெயை விட்டுருப்பா. என்ன அது? அன்பு என்ற அந்த எண்ணெயை வாழ்க்கையில விடு, அங்க பிரச்சனையே இருக்க, சத்தம் கேட்காது. வாசிக்கலாமா 6வது வசனத்தை? 5ல் என்ன வாசம்? அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்துல சந்தோஷப்படும். ஒருத்தர் கீழே விழுந்தா நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எவ்வளவுன்னு அப்படின்னு நினைச்சாங்க. என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் கீழே விழுந்தா ஓடி போய் தூக்குறதுக்கு ஓடுறேன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? அன்பு இருக்கு. சபைக்குள்ள சில நேரத்துல சில குடும்பத்துல நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா உள்ளுக்குள்ள சந்தோஷம் வருதா, கண்ணீர் வருதா? அன்பு இருந்தா அங்க என்ன வரும்? கண்ணீர். என் பிள்ளை விழுந்தா எப்படி கண்ணீர் வருமோ அதே போல அடுத்தவனுடைய பிள்ளை விழுந்தாலும் கண்ணீர் வரணும். அப்பதான் அங்க அன்பு இருக்கு. சரியா? அப்ப தீங்கு நினையாது சொல்றது. 7வது வசனத்தை ஏற்கனவே வாசிட்டோம். 8வது வசனத்தை வாசிக்கலாமா? அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு மட்டும் ஒழியாதுங்க, அதை பிடிச்சுக்கணுங்க. ஒழியாத ஒன்றை. பணம் ஒழிஞ்சிருங்க. அத இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன் 8வது வசனத்தை. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இங்க பட்டங்கள் ஏராளமா பெற்றாலும் ஒரு நாள் அதுக்கு எல்லாம் முடியும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா பட்டம் முடிஞ்சு போச்சுங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனங்களின் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எது நிறைவானது? அன்பு தாங்க. அப்ப குறைவற்றது அன்பு, ஒளிந்து போகாதது அன்பு. அப்புறம் 13ஆம் வசனத்துக்கு வந்துடலாம், கடைசிக்கு வந்துடலாம்.
இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அவைகளின் அன்பே பெரியது. இருக்கிறதுல பெருசு எதுதான்? அன்புதான். விசுவாசம் கூட கிடையாது, நம்பிக்கை கூட கிடையாது. நம்பிக்கை நம்ம பரலோகத்துக்கு போனோடனே அதுக்கு முடிவுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை தேவையே கிடையாது. பரலோகம் போற வரைக்கும் தான் விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் தேவை. ஆனா பரலோகம் போன பின்னாடி எதுவும் தேவை? எது தேவை? அன்பு தேவை. பரலோகத்திலும் எதுதான் நிறைந்திருக்க போகிறது? அன்பு மட்டும்தான் நிறைந்து. அப்ப அன்பை பத்தி 3 காரியம் வாசித்தோம். அன்பு ஒழியாது, அன்பு நிறைவுள்ளது, அன்பு தாங்க பெரியது. அப்ப எதை நம்ம வளர்க்கணும்? அன்பு. ஒவ்வொரு நாளும் நம்ம சோதிச்சுப்பாங்க. ஏன் இப்படி பேசுறேன், புறணி பேசுறேன்னு, அடுத்தவங்க பத்தி கேவலம் பேசுறேன்னு. ஏன்? நமக்குள்ள என்ன இல்ல? அன்பு இல்லைங்க. அது உண்மை இல்லாத செல்லத்தை அப்படியே அவன் ஒண்ணு சொல்லிட்டு போனா நம்ம இங்கிட்ட 2 சொல்லி விட்டுறது. சரியா? நமக்கு பார்த்ததே கிடையாது, எவனோ சொன்னதுதான் அது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்து. காரணம் வந்து கெடுதல் நமக்குள்ள இருக்கு, வெறுப்பு நமக்குள்ள இருக்கு, தீமைதான் நமக்குள்ள இருக்கு. அன்பு அன்பு நமக்கு என்னன்னே தெரியாதா முன்னாடி? உண்மை, அன்புனாலே என்னன்ட்டு நமக்கு தெரியாது. ஆனா ஏசாமியை அறிந்த பொழுது அன்பு இன்னதென்று நாம அறிஞ்சிட்டோம். அன்புனா என்ன? தன்னையே கொடுப்பது தாங்க அன்பு, பெறுவது அன்பு அல்ல. சரியா? அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்ம சொல்றாரு, அந்த அன்பு இருந்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதாங்க தீர்வு. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல மட்டும் அன்பு இருந்தா நிறைய என்ன இல்ல பிரச்சனை ஒரு வரலாம். ஆனா அடுத்த நிமிஷம் அது அப்படியே மனைவி தானே சொன்னான், கணவன் தானே சொன்னான், பரவாயில்ல அதனால என்ன, என் பிள்ளை தானே சொன்னான், இதனால என்ன இருக்கு, பாஸ்டர் தானே கோவப்பட்டாரு, இதனால என்ன இருக்கு. இப்ப எதை யோசிப்போம்னா மேன்மையானது யோசிப்போம். எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க, தெரியாம பேசிட்டாங்களா தானே. இந்த அன்பு இருந்தால் எல்லாமே சரியாயிடும். இதைதான் நம்ம வந்து உருவாக்கும். அந்த அன்பு தான் நம்முடைய உள்ளங்களில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும்? வளர்க்கணும், வளர்த்து எடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. இப்ப யோசிச்சு பாருங்க, கணவனாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, உறவினர்களானாலும் சரி, சில மாமியார்னாலே சில வெறுப்பா இருக்கும். அவங்க இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போறாங்க, இருந்துட்டு போறாங்க. சோ அந்த அன்பை நம்ம வளர்ப்போமானால் எல்லாமே என்ன ஆயிடுது? நல்லா ஆயிடுது, எல்லாமே சரியா. அதான் சொல்ற, அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அன்பு இருக்குமானால் எல்லாமே நல்லா. இப்ப தேவனிடத்தில் அன்பு, மனுஷனிடத்துல அன்பு. சோ அன்பு இருந்தால் என்னென்னலாம் இருக்கும், அன்பு இருந்தா எதெல்லாம் இருக்காது என்பதையும் அங்க தெளிவா சொல்ல. அயோக்கியமானது அது தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, அப்படிலாம் அழகா சொல்லும். சோ அதை மறுபடியும் இங்க வாசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குது, உண்மையாவே அன்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம சோதித்து பார்க்கும் பொழுது அது ஒண்ணுதாங்க இந்த உலகத்துக்கு, உலகத்தின் பிரச்சனைக்கு தீர்வு. வேற எதுவுமே தீர்வு இல்லை. நல்ல கணவன் வந்தா வாழ்ந்துடலாம், அப்படி ஒரு ஆள் இல்லைங்க இந்த உலகத்துல. ஒரு சூப்பர் மனைவி கிடைச்சிட்டா வாழ்ந்துடலாங்க, அப்படி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. கல்யாணத்தப்ப போய் சொல்லுவாங்க எல்லாரும், அப்படி மனைவிங்க, இந்த பிள்ளை தங்கமான பிள்ளைங்க, அது மாதிரி பிள்ளையே கிடையாதுங்கன்னு போய் சொல்றான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா பிள்ளைகிட்டையும் பிரச்சனை உண்டு. ஏன்னா நம்ம தான் பிள்ளை வளர்க்குறோம்ல. நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கு, பையங்களும் இருக்காங்க. என்னென்னலாம் சேட்டப்படுது நம்மளுக்கு தெரியும். அப்பா அம்மாட்டியே இந்த வம்பு பண்ணா போற இடத்துல என்ன வம்பு பண்ண போதோ நம்மளுக்கே பக்கு பக்குன்னு தான் கல்யாணம் கட்டி கொடுப்போம். ஆனா சொல்றது மட்டும் எப்படி சொல்லுவோம்? சூப்பருங்க. ஆனா ஒண்ணு போட்டு புரிஞ்சுக்கோங்க, அப்படி யாருமே இல்லை. ஆனால் கணவனும் மனைவியும் இணையும் பொழுது ஆண்டு சொல்கிறார், தேவன் அதான் கணவன்கிட்ட சொல்லுகிறார், கிறிஸ்து சபையில அன்பு கூர்ந்தது போல உன் மனைவியிடத்திலே அன்பு கூறு. மனைவியிடத்தில் சொல்கிறார், சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு கீழ்ப்படி. அதுவும் அன்பு கூறுறதாங்க. அன்பு இருந்தாலும் கீழ்ப்படிய முடியும். ரெண்டுமே அன்போடு கூட ஒப்பிட்டுன்னு ஒரு காரியம். அன்பு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. ஒரு 2 சொட்டு என்ன விடுற மாதிரி தாங்க அது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை ஜெபம் பண்ணிடுவோமா?